ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் யாவரையும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அனுதினமும் அவரோடு உறவில் இருந்து நம் வார்த்தை பெறுவது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். யோசித்து பாருங்க, நீங்க நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நான் காலையில் ஒரு சில காரியங்களை தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் மெடிடேட்டிங் சம்திங். அப்போ எனக்கு ஒரு காரியம் ஒன்று ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அநேகர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பா யோபுன் புஸ்தகத்தை மாத்திரம் வாசிச்சிடாதீங்க, அது ரொம்ப நம்ம அதை வாசித்தாலே நமக்கு பெயினான காரியம் நடக்கும், அதே போல் நடந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த புத்தகத்திலிருந்து எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் காலையில் தியானம் செய்யும் பொழுது எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் தான் கொண்டு வந்தேன். இதுக்கு நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணி அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு அவரின் துணையோடு இந்த காரியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். யோபுன் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. புக் ஆஃப் ஜாப், 1st சாப்டர். நான் வாசிக்கிறேன். வசனம் 6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். தேவபுத்திரர் நிற்கிறாங்க, அங்க சாத்தானும் நிற்கிறான். இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. தேவனுடைய சந்நிதியில் தேவனுடைய புத்திரரும் நிற்கிறாங்க, சாத்தானும் நிற்கிறான். இப்போ தேவன் கேட்குற கேள்வி என்னன்னா, சாத்தான் கேட்ட, நீ எங்கேருந்து வர? நீ பூமி எங்க சுற்றி பார்த்தியே? யோபு என் மகனை பார்த்தியா? அவர் அவனை குறித்து, அதாவது யோபை குறித்து, அவர் யோபை குறித்து கொடுக்கின்ற சாட்சி பாருங்க, டைட்டில் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, முகவரி பாருங்க, அறிமுகம் பாருங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன். இப்போ தேவனாகிய கர்த்தர் சாத்தான் கிட்ட அட்ரஸ் பண்றார், என் மகனை பாத்தியா? இப்போ அவன் பதில் என்ன வந்திருக்கணும்னா, உங்க மகனா? பூமியில பல கோடி பேர் இருக்கிறாங்க, அதில் யாரு? அவன் அப்படி சொல்ல. அவன் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படியும் சொல்ல. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் தர ரிப்ளை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவன் சொல்லுகின்ற அட்ரஸை பார்ப்போம், எப்படி யோபு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாருன்னு பாருங்க. அடுத்தது உடனே அவன் தர பதில் பாருங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறான் பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ?
அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீங்க அவனை சும்மா பிளஸ் பண்ணியிருக்கீங்க, அவனுக்கு நீங்க பிளஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அவனை தேசத்துல சூப்பரா வச்சிருக்கீங்க. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் சாத்தானிடத்தில் யோபை பற்றி சொல்வதற்கு முன்பதாக யோபு யார் என்று சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் சொல்றாரு, என் மகனாகிய யோபுவை பார்த்தியா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது அவன் யோசிக்காம, நல்லா கவனிங்க, யோபுவா நம்மள யாரையும் பார்க்கலேன்னு அவன் அடுத்து உடனே சொல்றது பாருங்க. அவன் சும்மாவா உங்களை தேடுறான்? நீங்க அவனுடைய சம்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனை பலப்படுத்திருக்கீங்க, அதனால அவர் உங்களை தேடுறாரு. இல்லைன்னா அவருக்கு உங்களை தேட போறாரு. தேவனுக்கு யோபுவை பற்றி தெரியும், சாத்தானுக்கு எப்படி தெரியும்? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆழமான ஒரு காரியம். பிசாஸ் என்பன் மிகவும் புத்திசாலி, ஆனா அவன் முட்டாள். இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஞாபக சக்தி உள்ளவன், ஆனா முட்டாள், அறிவில்லாதவன். அது ஏன் அப்படின்னு பிறகு நான் சொல்றேன். நீங்க தேவனால் பரிசுத்த ஆவினால் முத்தரிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தில் முத்தரிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல அவனுக்கு முழு கவனம் செலுத்திடுவான். யோபு வாழ்ந்த காலத்துல யோபு பேர் மாத்திரம்தான் இருந்ததா? நிறைய பேர் யோபுன்னு பேர் வச்சிருப்பாங்களே. அவன் என்ன கேட்டிருக்கணும்? எந்த யோபு சொல்றீங்கன்னு கேட்கலாம். அடுத்த செகண்ட் சொல்றது காலங்க, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக உங்க மேல தேவனுடைய அழைப்பு இருக்கு. நீங்க 3 வேளை 2 வேளை அல்லது தினமும் ஒரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறேன், அவரோடு உறவில் இருக்கிற தரிசனத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் நான். என் மேல கர்த்தருடைய வெளியேற பெற்ற அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை பத்தி A to Z உங்களையே வாட்ச் பண்ணிட்டே இருப்பான், நீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு. எதற்காக யோபு தேவனாகிய கர்த்தர் யோபுவை பற்றி சொல்வதற்கு முன்பதாகவே சாத்தானுக்கு யோபுவின் மேலே ஒரு கண்ணு இருக்கு. யோபுவோடைய டாப் டு பாட்டம் வரைக்கும் கரெக்டாக வந்து கொடுக்குறான். அவன் யோபுவை வாட்ச் பண்ணுறான், அவன் யோபுவை கவனிக்கிறான். இப்போ இவர் கரெக்டாக அவனை பற்றி கேட்ட உடனே இப்போ அவர் கரெக்டாக யோபுவை பற்றி கேட்ட உடனே எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறான், அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணுறான். யோபுவோடைய மொத்தத்தையும் அவன் வாட்ச் பண்ணுறான். இப்போ அவன் வைக்கிற டிமாண்ட் என்ன தெரியுமா? நீங்க அவரை ஆசீர்வதிக்கிறீங்க. வேதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா அவனை அப்படின்னு போட்டிருக்கு. சாத்தான் அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறான். நீங்க அவனை பிளஸ் பண்ணுறதுனால, அவன் சம்பத்தை பிளஸ் பண்ணதுனால அவன் உங்களை தூஷிக்காமல் இருக்கிறான். நீங்க இதெல்லாம் நிறுத்துங்க, பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. அவன் ஞாபக சக்தி உள்ளவன், ஆனால் முட்டாள். ஏன் சொல்கிறேன் நல்லா கேளுங்க. அவன் என்ன ப்ரெசண்ட்ல யோசிக்கிறான் அப்படின்னா, ஒருவேளை தேவன் இந்த ஆசீர்வாதங்களை, இந்த உயர்வை எல்லாத்தையும் தடுத்துட்டார்னா யோபு கர்த்தரை தூஷிச்சிடுவாரு, யோபு கர்த்தரை மறுதளிச்சிடுவாரு அப்படின்னு அதி பயங்கரமான தன்னுடைய மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறார். நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு அவருக்கு ஏல் ஓலாம் என்று பெயர். அப்படினால் அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. there is no beginning, there is no end. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆல்பா அண்ட் ஒமேகா, அவரே ஆதியும் அந்தமும். அந்த ஆதி என்பது எட்டர்னல், அவருக்கு ஆரம்பமே இல்லை, அவருக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 காலம் இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். நான் பிகினில் ஒரு வேர்டு சொன்னேன், பிசாஸ் என்பவன் நல்ல ஞாபக சக்தி உள்ளவன், ஆனா அவன் தான் முட்டாள். நீங்க நான் கடந்த வாழ்க்கையில் செய்த எல்லா பாவமும் அவனுக்கு தெரியும். நீங்க நான் செய்த எல்லா அக்கிரமும், விக்கட் திங்ஸ், இன்ஈக்விட்டி, டிரான்ஸ்கிரஷன்ஸ், எல்லா அக்கிரமும், எல்லா துன்மார்க்கமும், எல்லா சின்னும், எல்லா கவட்னஸ், எல்லா விதமான எல்லாமே அவனுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா, நீங்க நான் செய்த பிறகு அவனுடைய கவனம் நம்ம மேல திரும்புது. அவன் அட்டாக் பண்றான்,
நான் விழுந்த உடனே அவ கவனம் என் மேல திரும்புது. இப்போ நம்ம கிட்ட இருந்து அவங்க எவிடன்ஸ் போகுது. என்ன எவிடன்ஸ் போகுதுன்னா, நான் இந்த பாவத்தில் விழுந்திருக்கேன் அப்படின்னு நான் அவனுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டேன். ஒன்று. திரும்ப அடுத்த நாள் திரும்ப அந்த பாவத்தில் விழும்பொழுது திரும்ப 2 ப்ரூஃப் அவன் கையில் எடுக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் நான் என்ன தவறு செய்கிறோம் அதுதான் அவனுக்கான ப்ரூஃப். அவன் ஞானம் உள்ளவன். ஏன் ஞானம் உள்ளவன் அப்படின்னா, ஞாபக சக்தி உள்ளவன். ஏன் ஞாபக சக்தி உள்ளவன் அப்படின்னா, நீங்கள் நான் செய்த தவறை, அப்படியே கடந்த வாழ்க்கையில் செய்த பாவத்தை நம்மளை குற்றப்படுத்துவான். நீ இதை பண்ணியே அதை பண்ணியே அப்படின்னு. இப்போ இந்த புத்திசாலிக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, ஒருவேளை தேவன் ஆசீர்வதிக்கிற அந்த காரியத்தை நிறுத்திட்டார் அப்படின்னா யோபு தூஷிச்சிடுவான். நான் பிகினிங் ஒரு வேர்டு சொன்னால அகைன் ரிப்பீட்டிங். அவன் ஞாபக சக்தி உள்ளவன், ஆனால் முட்டாள். ஏன் முட்டாள் அப்படின்னா, அவனுக்கு நம்முடைய நிகழ்காலம் தெரியும். இப்போ நீங்கள் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அவனுக்கு நம்முடைய கடந்த காலம் தெரியும். ஏன் தெரியும்னா, நம்ம செய்துட்டோம். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். அவனுக்கு நம்முடைய நிகழ்காலமும் தெரியுமே. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நம்ம தெரியும். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவனை கேட்டால் அவன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லுவான். பட் அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது. நாளைக்கு அவன் என்ன யோசிச்சு வச்சிருப்பான்னா, இந்த காரியத்தை எப்போதும் போல போயிட்டு தொடுப்போம், அவ்வளோதான். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் என்றால், எல் ஓலாம், யெகோவா ஈரேக்கு, எல்ஷடாய்க்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும் என்று. ஒருவேளை யோபு தூஷிக்க மாட்டான் என்று வருங்காலம் சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். எப்படியும் அவன் தூஷிக்க மாட்டான், எனக்கு தெரியும், நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு இருந்திருப்பான். அவனுக்கு யோபுவுடைய வருங்காலம் தெரியாது. அடுத்து என்ன நடக்க போகுது என்று சாத்தானுக்கு தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ உரிமையாக சொல்கிறாரு, ஜீவனை மாத்திரம் தொடக்கூடாது, அவன் கையில் இருக்கிறான். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு யோபுவுடைய வருங்காலம் தெரியும். தைரியமாக பேசுகிறாரு. எதற்காக பிசாசு சில சமயம் தேவன் அனுமதி கொடுக்கிறார் என்றால், தேவனுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் அவரை மறுதளிக்க மாட்டீங்க. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், இந்த ஊழிய பாதையில் எவ்வளோ மோசமான காரியம் வந்தாலும், மரணமே வந்தாலும், எதிர்ப்பான ஆட்கள் எவ்வளோ பேர் எழும்பினாலும், ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நல்ல ஆவிக்குரிய மக்கள், சவுல் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுமா? இவனா ரட்சிக்க போறான், இவனா இஸ்ரவேலை மீட்க போறான் அப்படின்னு பேசும்பொழுது சவுல் காது கேளாதவனு போல் இருந்தார் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். The better way is to achieve a ministry is please close your ears, shut your ears. உங்கள் காதுகளை மூடுங்கள். தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும் உங்களுடைய எதிர்காலம் என்னவா முடிய போகிறது என்று. அவனுக்கு தெரியாது, தெரியாம டச் பண்ணி இருக்கிறான். He does not know what is going to happen tomorrow. ஆனால் நீங்க நான் ஆராதிக்கிற யெகோவா ஆல்பா, நீங்க நான் ஆராதிக்கிற யெகோவா தேவன், நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் இஸ் ஆல்பா காட் அண்ட் ஒமேகா. அவரே அல்பாவும் ஒமேகவும் ஆனவர். அவருக்கு ஆதியும் தெரியும், அவருக்கு முடிவும் தெரியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த உலகத்தை சட்டென்று உருவாக்கவில்லை தேவன், அதற்கும் டைம் ஃபிக்ஸ் பண்றார். அவன் தள்ளப்பட்டான். அவருடைய எல்லா விதமான மேலவாதியங்கள், கீதங்கள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டுருச்சு. ஈனமானவன் நட்சத்திரங்களுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். துதின் கூடாரத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான், தள்ளப்பட்டான். ஈனமானவன். அவனுடைய எல்லா விதமான காரியமும் தள்ளப்பட்டுட்டாங்க. அவன் கூட எல்லா தேவ தூதரும் கீழே விழுந்துட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் ஆதாம் என்கின்ற ஒரு நபரை இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு. எடுத்த உடனே நீங்க போய் பண்ணலாம், அப்படி பரலோகம் ஒரு நாளும் செய்யாது. எடுத்த உடனே அப்படி பரலோகம் ஒரு நாளும் செய்யாது. நீங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க, பரலோகத்தில் நம்முடைய பெயர் என்கின்ற தலைப்பு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தலைப்பை பார்த்துருப்பீங்க, பரலோகத்தில் நம்முடைய பெயர் அப்படின்னு. யோபுவை பற்றி பேசும் பொழுது யோபுடைய பெயர் பரலோகத்தில் பேசப்பட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். பரலோகம் ஒரு காரியத்தை ஏறெடுக்கிறது, ஒரு நபருக்கு செய்ய வேண்டும், அதிசயம் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால்
தேவ தூதரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போது மரியாளுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், அங்கே சகரி எலிசபெத்துக்கு அறிவிக்கணும். இவரை தான் அங்கேயும் போகிறார், கேப்ரியல் போகிறார். இவரை தான் இப்போ அங்கே போகிறார். தேவ தூதர் காதில் போயிட்டு விஸ்பர் பண்ண மாட்டார், சைலண்டாக பேச மாட்டார், ஓப்பனாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு பரலோகம் இந்த நபருக்கு அதிசயம் செய்ய போகிறது. இந்த ஜெபம் பரலோகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு இந்த நபருக்கு நம்ம அதிசயம் செய்ய போகிறோம் என்று உங்களுக்காகவும் எனக்கானும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அதோட கூட மரியாளுக்கு சொல்லி அனுப்புகிறார். காதில் போய் பேசல, வெளிப்படையாக பேசுகிறார். இது எதை பேசணும், இது எதை பேசி முடிச்சுட்டு நீ மேலே வந்துடணும். அதே போல் தேவ தூதர்கள் யோசிச்சு பாருங்க, மரியாள் அப்படின்ற ஒரு கன்னி பெண்ணுடைய பெயர், வெர்ஜின் கேர்ளோட நேம் ஹெவனில் பேசப்படுது. நீ போகணும், இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று பேரிடு அப்படின்ட்டு மரியாள் கிட்ட போய் நீ சொல்லணும் அப்படின்னு கேப்ரியல் கிட்ட சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. மரியாள் என்ற பெயர் பரலோகத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கும். யாருடைய வாயிலிருந்து என்றால் தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்டிருக்கும். அதே போலதான் யோபுடைய பெயர் தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்படுகிறது. அதே போலதான் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாயில் உச்சரிக்கப்படுகிறது. அப்படி உச்சரிக்கப்பட்டதுனால தான் தேவன் உங்களை சந்தித்து இந்த ஊழிய பாதையில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் சபைக்கு போகலாம், உடன் ஊழியராக இருக்கலாம், நீங்கள் சொந்தமாக ஊழியங்கள் செய்யலாம். அவர் பெயர், உங்களுடைய பெயரை அவர் உச்சரிக்காமலாம் நீங்கள் அந்த இடத்துக்கு வரல. இன்னைக்கு இந்த நபருக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்று உங்க பெயரை சொல்லி தேவ தூதருக்கு கட்டளை எடுக்கிறார். ஏசையா போய் சொல்லுவாரு, நீ அவ்வளவுதான், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட. உடனே எசேக்கியா போய் அழுவார், தேவரீர், நான் உமக்கு முன்பாக உத்தமனா தானே இருந்தேன், ஏன் எனக்கு? உடனே விண்ணப்பம் பரலோகத்துக்கு போகுது. பரலோகத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் அதை வாட்ச் பண்ணுவாங்க, என்ன விண்ணப்பம் அப்படின்னு. தேவ தூதர் வாட்ச் பண்ணுவாங்க, பிதா அதை கவனிப்பாரு, குமாரன் அதை கவனிப்பாரு. அது கவனிச்சு ரிப்ளை கொடுக்குறாங்க. உடனே ஏசையா கிட்ட நீ சொல்லு, உன்னுடைய ஆயுசு நாட்கள் 15 ஆண்டு காலம் கூட்டப்படுதுன்னு சொல்லு. தேவனாகிய கர்த்தர் ஏசையா கிட்ட பூமியில பேசுறாரு. அது பரலோகம் கேட்கலாம் கேட்டா பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. எசேக்கியா ராஜா என்கின்ற பெயர் பரலோகத்தில் ஒலிக்கப்படுகிறது. இப்போ நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பெயர் இன்னைக்கு பரலோகத்தில் ஒலிக்கப்பட்டு இருக்கு. ஆகவே உங்களுக்கான அதிசயம் இன்று நடக்கும். அவங்களுடைய அனுமதி இல்லாமல், பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெளிப்பாடை ஒன்று சொல்றாங்களா, கவனிங்க. சடனா உங்களுக்கு குட் நியூஸ் கேள்விப்பட்டீங்க, ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் கண்களுக்கு தெரியாமல் பரலோகத்தில் உங்கள் பேர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த ஜூன் மாதம் இந்த தேதியில போய் என் மகனுக்கு இருக்கிற இந்த தடை, இந்த ஆபத்து, இந்த துரைத்தனங்கள், இந்த அரண்கள், பிசாசின் சக்திகள், மனித சக்திகள், பொறாமை, எரிச்சல், இது எல்லாத்தையும் சரி செய் அப்படின்று தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பெயரை சொல்லி தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவங்க பூமியில அதை சரி செஞ்சுட்டு மேல போயிட்டாங்க. உங்க பேர் பரலோகத்தில் வாசிக்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்ச ஒரு வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவன். நீங்க பிரேயர் பண்ற விண்ணப்பம் எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. அது யார் எடுத்துட்டு போறா? தேவ தூதர்கள். அப்ப என்ன சொல்லுவாங்க? உங்க பேரை சொல்லிதான் சொல்லுவாங்க, இந்த நபர் இப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, இந்தாங்க. இப்போ அவர் ரிப்ளை கொடுப்பாரு, இந்த நபருக்கு நான் பதில் தரேன், நீ போ. உங்க பேரு அவருடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்படுகிறது. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காரியம். நீங்க ரொம்ப அழுது ஜெபிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்க விண்ணப்பம் பரலோகத்துக்கு போகும். அது தேவன் பார்ப்பார், ஏன் ரொம்ப அழுகுறாய் இந்த மக அப்படின்னு உங்க பேரை சொல்லுவார். Can I tell you something? தினமும் அவர் உங்களை நினைக்கிறார். உங்களுடைய பெயரை அவர் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் இந்த அதிகாரத்தை தியானம் செய்யும் பொழுது எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தா புரியாது, மீண்டும் அவங்கள பார்க்க சொல்லு. இது ரொம்ப ஆழமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள். உண்மையாக இது பரலோகத்தில் நடக்கின்ற ஒரு காரியம்.
மனுஷனா பிறக்க வச்சுட்டேன், அனுப்பிட்டேன், அவ்வளோதான் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பெயர் பரலோகத்தில் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நான் ஜெபித்துட்டு அமைதியாக இருந்துடுறோமே, ஆனால் ஜெபம் நேராக பரலோகத்துக்கு போகுது. உங்கள் பேரை சொல்லுகிறார் தேவன். அது இருக்கிற எல்லா தேவ தூதர்களும் அதை கேட்குறாங்க, எல்லா பரிசுத்தவான்களும் கேட்குறாங்க. ஆனால் நேரமும் சமயமும் வாய்க்கும் பொழுது அவங்க அதிசய அற்புதம் நடத்துவாங்க. யோபோட காரியம் அத்தோட முடியல. 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன் கவனிங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவன் நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். 2 காரியங்கள் இருக்குது. தேவனுடைய சித்தமும் அனுமதியும் இல்லாமல் அவ்வளவு சீக்கிரம் பிசாசு உங்க வாழ்க்கையில் நுழைய முடியாது. எப்போதும் போல அவன் யுத்தங்களை மேற்கொள்வான், ஆனா மேஜரா அதுவும் பெருசா கொடுக்க முடியாது. தேவன் அனுமதி கொடுத்தாதான். தேவனுடைய அனுமதி இல்லை, அவன் ஃப்ரீடம் அப்படின்னா இன்னைக்கு இந்த பூமியில் ஒரு பரிசுத்தவான் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் இறந்து போயிட்டு இருப்போம். Without God's permission and access, enemy cannot touch you. 2வது, எனிமே என்னை ஈஸியாக டச் பண்ணலாம் தேவனுடைய அனுமதி இல்லாமல். எப்படின்னா, நான் அவனுக்கு வழி கொடுத்தேனா, நான் அவனை என்ன எதனா பண்ணிக்கோ, பாவமான காரியம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அவுட். தேவன் சொல்றாரு சாத்தானை பார்த்து, நீ என்னை ஏவனல, அவனை தொட்டு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவன் மறுதளிப்பான், தூஷிப்பான். பாத்தியா, தூஷிக்கல. பவுல் சொல்லுவாரு, நீங்களும் நானும் அவருடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். கடந்ததெல்லாம் போட்டோங்க, நம்ம பாஸ்டன்ஸ் எல்லாமே போட்டோம். ஆனா இப்போ வாழ்ற இந்த காலம், தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து பரலோகத்தில் சாட்சியிடுவாரா, அல்லது ஒவ்வொரு நாளும் தேவதூதர் போயிட்டு இந்த தவறு அவங்க பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு காரியத்தில் விழுந்துட்டாங்க அப்படி சொல்லுவாங்களா, அல்லது பிசாசு போயிட்டு பார்த்தீங்களா, ஏதோ உத்தமன் சொன்னீங்க, என் மகள் நீங்க பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியா? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை குறித்து சாட்சியிட வேண்டும் என்றால் நீங்கள் நான் உலகத்தின் பின்னால் போகாம, உலகத்தில் இருக்கிற அதன் ஆசை இச்சைகள் எதன் பின்னாடி போகாம முழுக்க முழுக்க கம்ப்ளீட் சரண்டர். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? பிசாஸ் என்னதான் அவன் தர்க்கம் பண்ணாலும் விட்டே கொடுக்க மாட்டார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வசனம் வாசிக்க போறேன், அந்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இதை யார் ஆசைப்பட்டா தெரியுமா? இந்த தூஷித்துன்ற வேர்டு யார் தான் கொண்டு போறா தேவனுடைய சந்நிதிக்கு நேரா? இப்ப அழகான ஒரு வார்த்தை யோபு கொடுப்பார், கவனிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். சரியா சொன்னார். நான் பிகினிங்ல ஒரு வேர்டு சொன்னேன், அவன் ஞாபக சக்தி, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், ஆனா அவன் பைத்தியம், அவன் முட்டாள் அப்படின்னு. இங்க ஒரு வேர்டு நான் ஆட் பண்றேன், இது தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா பைபிளில் வசனத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனால் இந்த வேர்டை நல்லா கவனிங்க. அதற்கு அவன், நீ
சாத்தான் பேசுகிறது போல் பேசுகிறாய். எந்த சாத்தான்? தேவ சந்நிதியில போய் நின்று பேசினா பார்த்தீங்களா சாத்தான், அது போல நீ பேசுற. தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த ஒரு ப்ராசஸ் இந்த 2ஆம் அதிகாரத்துல வருகின்ற ஒரு வார்த்தையை சொல்றார் 10ஆம் வருஷத்துல, தேவனுடைய கையினால் நன்மை பெற்ற நாம் தீமை பெறலாமோ பெறக்கூடாதோ அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தை யாருக்கு தெரியும் என்றால் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். ஏன் தெரியும்னா அவருக்கு நம்முடைய கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், நாளைக்கு நடக்க போகிறது தெரியும். ஆனால் பிசாசு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், நாளைக்கு தெரியாது. பிசாசு என்ன நினைச்சான்னா, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு யோபு அப்படின்னா அவன் கர்த்தரை மறுதளிச்சிருவான். ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும் யோபு என்ன சொல்வார்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று, எதை பாரு என்னையே ஃபோக்கஸ் பண்ணுவார் என்று கர்த்தருக்கு நல்லா தெரியும். இதற்காக தேவன் பெரிய பெரிய ஆபத்துகளே பெரிய பெரிய போராட்டத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறாரு. அவருக்கு என்ன விருப்பமா? உங்க திராணிக்கு மிஞ்சி பெரிய பெரிய போராட்டம் எதுக்கு அனுமதிக்கிறாரு? ஒரு காரியம் முடியத்துக்குள்ள அடுத்த ஒரு காரியம் மன வேதனையில எதுக்கு துடிக்கிறோம்? ஏன் அனுமதிக்கிறாரு? போய் சொல்லாம சொல்லுங்க, எங்கேயாச்சும் நான் மறுதளிச்சிருக்கீங்களான்னு இன்னைக்கு வரைக்கும்? செத்தா கூட சாப்பிட்றான மறுதளிக்க மாட்டேன், வேற தெய்வத்தை வணங்கவும் மாட்டேன், கர்த்தர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த உபத்திரத்தில் நான் மறிச்சு கூட போறேன், இந்த காரியத்தில் நான் ஜெயமே பார்க்காம கூட செத்து கூட போறேன், என் சத்துருக்கள் கூட ஜெயிச்சுக்கிட்டோம், நான் தோத்துட்டேன். ஆனால் நான்ப்பா அப்படி பேச மாட்டேன். அப்பா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் உங்களுடைய சந்நிதியில் வந்து நான் இளைப்பாறணும். அப்போ உங்களை குறித்து தவறாக பேசிட்டேன்னு வந்து இளைப்பாறக்கூடாது. இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தரை விடாமல் இருந்தான் அப்படின்னு நான் பேசணும். நல்லா கவனிங்க, 1வது அதிகாரத்தில் யோபுவுக்கு பயங்கரமான உபத்திரவம். பிசாசுக்கு 42வது அதிகாரம் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு 42வது அதிகாரம் தெரியும். 42:10 யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். இந்த ஒரு ப்ராசஸ் அவருக்கு எப்போ தெரியும், அது கொடுப்பதற்காக தான் இது. யோபுடைய பெயர் சரித்திரத்தில் வரணும், அநேக பரிசுத்தவான்கள் அவரை பற்றி பேசணும், விசுவாசம் கூடணும். யாராருக்கெல்லாம் உபத்திரம் வருதோ அவங்களாம் யோபு நினச்சிக்கணும். யோபு உத்தமமாக இருந்தாரப்பா அப்படின்னு நினச்சிக்கணும். அதே யோபு நான் கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கணும். இது யோபு புத்தகத்தில் சயின்ஸை முழுமையாக புட்டு 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 வச்சுருப்பாங்க, எல்லா சயின்ஸையும். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புக்கு, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புக்கு. உங்கள் பேர் என் பேர் பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யாராயிலும் தேவன் கொடுக்கின்ற இந்த வனாந்தர பாதை, அனுமதித்திருக்கிற இந்த சோதனை பாதை தாங்க முடியலன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவன் ஜெயிச்சிடக்கூடாது, அவர் தான் ஜெயிக்கணும். யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் கர்த்தர் யோபுவின் பின்னிலைமையை, முன்னிலைமை சம பிளெஸிங்கு. வெக்கப்பட்டு போனானா உங்களுடைய வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. உங்களுக்கு கூட தெரியாது என்னென்ன ஆசீர்வாதம் அடைய போகிறீங்க, எவ்வளோ உயரத்திற்கு போக போகிறீங்க. அதுக்காக தான் இந்த உபத்திரவங்கள். காரணம் இல்லாமல் உபத்திரத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதே போல் யார் அவருக்கு பயன்பட போகிறாங்களோ அவங்கள தான் தேவன் பேர் சொல்லி அழைப்பார். வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணுற பாருங்க, அவங்க மேலே பிசாசு ஒரு கண்ணை வைக்க மாட்டான். அடப்போ, எனக்கும் நீ யூஸ் இல்லை, அவருக்கும் யூஸ் இல்லை. ஆனால் ராஜ்யத்தினுடைய சிந்தை, அவருடைய இயக்கம், அதாவது தேவனை போல மாறுவது, பிகமிங் லைக் காட், அவரை போல யோசிப்பது, அவரை போல பேசுவது, அவரை போலவே செயல்படுவது, அவரை போல பூமியில் நடமாடுவது. நம்ம அவர் கிடையாதுன்னா ஆஸ் லைக் ஃபாதர் ஆஸ் எ சன், அப்பா எப்படியோ மகன் அது போல நம்ம அப்பாவை போல மாறுகின்றோம் பார்த்தீங்களா, டே பை டே. அவங்கள தான் அவன் டார்ச்சர் பண்ணுவான். அதே போல் அவரும் தைரியமாக சாட்சி கொடுப்பார், என் பையன் என்ன வேணால் பண்ணிப்பார், ஒன்றும் பண்ண முடியாது, நசிக்க முடியாது. நீ உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவம் கொடுத்தாலும், கோட்டை கட்டி கொடுத்தாலும், அவன் எவ்வளோ போனாலும் அவனுக்கு ஒன்றுமே அவனை மறுதளிக்க மாட்டான். நீங்கள் நான் இன்னைக்கு வரைக்கும் என் ஜீவனோடு இருக்கிறேன் தெரியுமா? ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அநேகரும் இல்லை நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்க காரியம் முடியாமல் இருக்கலாம், அவங்களுடைய போராட்டம் முடியாமல் இருக்கலாம்.
ஆனால் எங்கேயும் கர்த்தரை தூஷிச்சிடாதீங்க. ஏன் நீங்கள் என்ன கேட்கலாம்? இரட்டிப்பான நன்மை காத்திருக்கிறது. 2-fold blessings. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. உங்களுடைய பெயர் பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவர் தருகின்ற பாதையில் நடங்க. மனிதர் எழுப்பி வருவாங்க, மனிதர் வராமலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிற, மனிதர் தருகின்ற அழுத்தத்தை பார்த்து நிறுத்திடாதீங்க. ஐயோ ஆண்டவரை இவங்க நினச்சிப்பாங்களா நீங்கள் கொடுக்குற தரிசனத்தை நான் செய்கிறேனே. உலகம் பகைச்சிருச்சா? தேவனாகிய கர்த்தரை உலகம் பகைத்திருக்கிறது. கிறிஸ்துவங்களே உங்களை பகைக்கிறாங்களா? ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு. அனுப்பப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸ்தேவானெல்லாம் கல் அடித்து சாகடிச்சிட்டாங்க. ஸோ டோன்ட் வரி. பிசாசு என்பவனுக்கு உங்களுடைய வருங்காலம் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய வருங்காலம் தீமையாக அல்ல, நன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய கரத்தில் என்றால் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில். ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெயர் ஒவ்வொரு நாளும் நாவினால் உச்சரிக்க வேண்டும். நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் தூதர்கள் போய் கொடுக்க வேண்டும். அப்போ அது கர்த்தர் யார் அப்படின்னு பேசும்போது உங்கள் பெயர் வரும். அது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். God bless you. மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.